சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நன்னிலம் கிராமத்தைச் சேர்ந்த அந்த அன்பருக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை, நிறைவான வருமானம் எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு குறை மட்டும் அவரை நீண்ட நாட்களாக தவிக்க வைத்தது. சொந்தமாக ஒரு வீடு கட்டி குடியேற வேண்டும். ஆம், குடியிருக்க வீட்டுமனையை வாங்கியிருந்தார். வீடு கட்டுவதற்கு தேவையான சிமெண்ட், செங்கல் உள்ளிட்ட பொருட்களையும் வாங்கி வைத்திருந்தார். இதர செலவுகளுக்கு தேவையான பணமும் தயாராக இருந்தது. ஆனால் வீடு கட்டும் பணியை மட்டும் தொடங்க முடியவில்லை. எதனால் இப்படி தடங்கள் ஏற்படுகிறது என்பதும் அவருக்கு புரியவில்லை. ஜோதிடர்கள் மூலம் பரிகார பூஜைகள் செய்ததில் தேவையற்ற செலவுதான் ஆயிற்று. ஒரு நாள் தனது அலுவலக நண்பரிடம் இது பற்றி மனக்குறையுடன் கூறினார். அப்போது அந்த நண்பர், நீங்கள் எதற்கும் மருவத்தூர் அடிகளார் அம்மாவிடம் கேளுங்கள், அவர் சொல்வது மாதிரி செய்தால் நீங்கள் சீக்கிரமாக வீடு கட்டுவீர்கள் என்று ஆறுதல் கூறினார். வயிற்று வலின்னு வந்தாச்சு, எந்த டாக்டரிடமாவது காட்டினா அவங்க கைராசியாலே குணமானா போதும் என்ற மனநிலையில் இவரும் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு வந்தார். அன்று அன்னை அருள்வாக்கு வழங்குகின்ற திருநாள். அன்னை உருத்தாங்கி அம்மா அருட்கோலம் கொண்டு பக்தர்களுக்கு அருள்வாக்கு வழங்கி வந்தாள். திடீரென்று சித்தர்பீட பணியாளரை அழைத்த அன்னை, இந்த ஊரிலிருந்து இந்த கலரில் துணி அணிந்தவன் கன்னிக்கோயில் பக்கத்தில் உட்கார்ந்து உள்ளான், அவனை உடனே வரச் சொல்லு என்று ஆணையிட்டாள். அதன்படியே அந்த அன்பரும் அழைத்து வரப்பட்டார். அன்னை புன்முறுவல் பூத்தபடியே அவரை பார்த்து, என்ன மகனே, உனக்கு இந்த அருள்வாக்குதான் பிடிக்குமா? அடிகளார் சொல்றது பிடிக்காதா? இன்றைக்கே அருட்கூடம் சென்று அடிகளாரை பாரு, வீடு கட்டுகிற பிரச்சனையை முடிச்சு தரேன் என்றாள். அன்னை தான் கேட்க வந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக சொன்னாள். ஆனால் அதே நேரத்தில் அடிகளாரை போய் பாரு என்று ஏன் சொல்கிறாள்? இந்த கேள்வியுடன் அந்த அன்பர் மனக்குழப்பத்தில் இருந்தார். அருள்வாக்கு வழங்கிவிட்டு அருள் திரு அடிகளார் அருட்கூடத்திற்கு சென்றார். அங்கு அம்மாவின் அருள் தரிசனத்திற்காக ஏராளமான பக்தர்கள் காத்திருந்தனர். முறையான அழைப்பின் பேரில் அருட்கூடத்திற்கு சென்ற அன்பரிடம், அடிகளார், என்ன விசேஷம்? உனக்கு எல்லாம் இருக்குது, உட்காருவதற்கு இடம் சரியில்லாமல் இருக்குதுல்ல? அருள்வாக்கு சொன்னா உனக்கு பிடிக்கும், நான் சொன்னா பிடிக்குமா? வீட்டு மனை இருக்கிற இடத்துல எருக்கஞ்செடி முளைச்சிருக்குது. முதலில் அந்த இடத்து மண்ணை எடுத்து கொண்டு வந்து அம்மா கிட்ட ஆசி வாங்கு. வீடு கட்டுகிற வேலைய அம்மா பார்த்துக்கும், அம்மா ஆசி உனக்கு உண்டு என்று மடை திறந்த வெள்ளம் போல் பொழிந்த அமுத மொழிகளை கேட்டதும் அந்த அன்பருக்கு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்துவிட்ட திருப்தி. அம்மா சொன்னபடியே வீட்டு மனையில் முளைத்திருந்த எருக்கஞ்செடியை வெட்டிவிட்டு அந்த மனையின் மண்ணை மஞ்சள் துணியில் கட்டிக்கொண்டார். மறுவாரமே அம்மாவை தரிசிக்க சென்றார். அம்மா அந்த மஞ்சள் துணியை தொட்டு ஆசீர்வதித்து விட்டு, சில பரிகார பூஜைகளை செய்துவிட்டு கட்டிட வேலையை துவங்கு, நான் உன் கூடவே இருக்கிறேன், பயப்படாதே என்று அருளினாள். யார் அபயக்குரல் கொடுத்தாலும், யார் முழு சரணாகதியோடு வழிபடுகிறார்களோ அவர்களை தெய்வம் என்றைக்கும் கைவிடாது என்பது ஆன்மீக தத்துவம். அதன்படி அடிகளார் சொன்ன பூஜைகளை செய்துவிட்டு அந்த அன்பர் வீடு கட்டும் பணியை தொடங்கினார். என்ன ஆச்சரியம்! வீடு கட்டும் பணியை துவக்கியதும் தெரியவில்லை, கட்டி முடித்ததும் தெரியவில்லை. அந்த அளவுக்கு மிக வேகமாக வீடு கட்டி முடிக்கப்பட்டது. வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்த அந்த அன்பருக்கு குடியிருக்க ஒரு நிரந்தரமான மாளிகை அமைய அம்மாவின் வாக்கும் அருளாசியும் தான் பெரிதும் உதவியது. அடிகளார் உள்ளத்தில் என்ன பதிவு ஏற்படுகிறதோ அதுதான் அம்மாவின் கருத்து என்பதை புரிந்து கொள். அடிகளார் ஆசியே அம்மாவின் ஆசி என்ற இந்த அருள்வாக்கின் ஆழமான அர்த்தம் இப்போது புரிகிறதா சக்திகளே? அன்னையும் அடிகளாரும் ஒரே திருவருளின் இரு வடிவங்கள் என்பதை உணர்த்தும் அருள்வாக்கு இது. ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.